இல்லையா? கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ ஏஞ்சல்ஸ் அப்படின்றது நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து நெறைய நம்ம நெறைய பேருக்கு வந்து சிவபுராணம் பத்தினா வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து என்னன்னா 7 டைமென்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிச்சயமா. 7 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன ஒரு ஒரு லேயர்லயும் என்னென்ன வந்து நடக்குது, யார் இருக்கிறாங்கன்றது முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பா. அப்போ அந்த 7 டைமென்ஷன்ஸ்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பூண்டாகி புழுவாகி அது வந்து சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? ஆமா. அந்த மாதிரி புல்லாகி புழுவாகி இப்போ நம்ம ஒரு ஒரு இதுவா ஆமா. மாறி மாறி வராங்க அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ல இருக்கிறவங்க வந்து வரது. ஸோ இப்போ செகண்ட் டைமென்ஷன்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பறவைகள் இனங்கள்லாம் வந்துட்டு செகண்ட் டைமென்ஷன்ல வராங்க. ஸோ தேர்ட் டைமென்ஷன் அப்படி பார்த்தா நம்ம மனிதர்களா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கிறாங்க. ஃபோர்த் டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபோர்த் டைமென்ஷன் வந்து மனிதர்கள்ல அதாவது குருமார்கள் உடல் கொண்டு இருக்கிறவங்க வந்து ஃபோர்த் டைமென்ஷன்ன்றது நம்ம குருமார்கள சொல்லுவோம். சொல்றோம். குருமார்